Praise be to God. Once again, we thank God for this opportunity the Lord God has given us to learn from the Word of God. We praise God for that. We welcome all of you on behalf of the Kodambakam Christian Assembly, and we welcome all of you in the name of our Lord and Savior Jesus Christ. Now, for the opening prayer, we request Evangelist Tommy Kuriakos from Chidambaram to open with a word of prayer. Over to Evangelist Tommy Kuriakos. Okay, ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையுள்ள தெய்வமே, உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காக அடியார்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காக எங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தரும் எங்களுடைய மீட்பரும் ஆயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக எங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு சில நாளுகளாய் கர்த்தருடைய வசனத்தை அநேக தேவதாசர் மூலமாக தொடர்ந்து ஆண்டவரே அந்த கோடம்பாக்கம் சபையார் எடுத்து கொண்டிருக்கிற மகிழ்ச்சியும் அது எங்களுக்கு அநேகருக்கு அது படிப்பதுக்காக தேவன் செய்த கிருபைகளுக்காக எங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, துதிக்கிறோம். விசேஷமாக நேற்று தினத்திலே அருமையான தேவ ஊழியர் பால் இம்மானுவேல் சகோதரன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் கேட்கப்பட்ட தெய்வீக வார்த்தைகளுக்காக எங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். மில்லேனியல் கிங்டம் ஆண்டவரே, அதனுடைய மற்ற தியரிகளு அது மட்டுமல்ல, அது மூலமாக ஆண்டவரே தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் இன்னும் அறிஞ்சிருக்க வேண்டிய சத்தியத்தை மிகவும் தெளிவாய் திட்டமாக ஆண்டவரை கேட்பதற்காக கிளாஸ் எடுப்பதற்காக தேவதாசனை நீ நேற்று தினத்திலே பயன்படுத்தியதுக்காக அடியார்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்தும் இந்த நாளிலும் தொடர்ந்தும் உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்கிறதுக்காக உம்முடைய சமூகத்திலேக்கு கூடி வந்திருக்கிறோம். விசேஷமாய் அருமையான நிலையிலே டிரான்ஸ்லேஷன் செய்த அருமையான சகோதரன் சுரேந்திரக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை அந்த சகோதரனை பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கோடம்பாக்கம் அசம்பிளிக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா பார்ட்டிசிபென்ட்டுக்காகவும் அடியார்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டு ஆண்டவரே அதிலே திகவுள்ளவராய் தேவனுடைய நாம மகிமைக்காக எங்கள் கர்த்தாவே நாங்கள் உபதேச சத்தியங்களிலும் ஆண்டவரே அதில் மிகவும் தெளிவுள்ளவராய் காணும்படியாக அடியார்கள் எல்லாவரையும் அப்படியாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைகளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் அடியார்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் கேட்டுக்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, Evangelist Tommy Kuriakos, for the prayer. May God bless you and your family and the assembly you are in fellowship with. Now we are going to the next session, that is the singing session. We have along with us Brother Dasan Paul from Okiampet Christian Assembly in Chennai. It is close to our home, and we thank the brother for accepting our invitation. Praise God for him and his family. And now we grant the time in the name of the Lord to go over to Brother Dasan Paul. Sound கேக்குதா? Yes, brother. Okay. கீதங்களும் கீர்த்தனைகளும் பாடல் புஸ்தகத்திலே 644வது பாடலை நாம் பாடலாம். 644 அனாதின் சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா என்ற பாடல். அநாதி
அடுத்ததாக 568வது பாடல் 568 அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
Praise God for the songs. May God continue to work in us so that these songs may encourage us with, as we read in the Word of God, the Psalms and all that should encourage us in our spirit. So we thank Brother Dasan and family for the songs. May God bless you abundantly in the days to come. They are in fellowship with Okiampet Christian Assembly in Chennai, and they are having a recording studio, and also they are, of course, we all know he is in the Exodus TV ministries. So continue to pray for this dear brother. May God enable him to grow much in his work, what he is laboring for the Lord. Now we welcome all of you in the most blessed and glorious name of our Lord and Savior Jesus Christ once again. Also, we welcome on behalf of the Kodambakam Christian Assembly in Chennai and the Gospel Bookshop Ministries that we are doing here in Chennai for the past almost 16 years. Continue to pray for this just born assembly and also the bookshop, so that God's name may be glorified through these, and God would use much through these. Today also, as yesterday, we have along with us our dear giant from Sankaran Koil, Evangelist Paul Emmanuel, and we praise God for him having accepted our invitation, and today also he is here with us. We glorify God for his presence. Now we have already seen the topic, and we are going through the topic of millennial kingdom, and that is something which is important for us, because we have to know what are the future events, though we do not know when it will happen, and the very exact things. Some things are very mysterious for us, but still God has revealed much through the Word of God, the living Word of God. So we have the right teacher and the preacher for us, and that is Evangelist Paul Emmanuel from Sankaran Koil. So we had a wonderful time yesterday evening, and today evening also, God willing, we are looking forward for such a time. And the points which we have dealt with, when millennial kingdom is going to happen, that is the first. Different teachings about millennium, that is another thing which we have seen. Is this literal or spiritual one? It is definitely not spiritual, so that we have seen, and it is literal, and evidence are there through the biblical passages and Bible verses. We glorify God for that. The governance of millennial kingdom, who all are part of it, and we will see what God has in store for us this evening to each one of us. So let us prayerfully and with an open Bible in our hands in front of us, let us go into the message time. We also have along with us our another dear, very young, very good translator, Brother Surendran Prabhakar from Roypuram Bethany Assembly in Chennai. And God is using him in many ways. May we thank him for having accepted our invitation, and we praise God for his presence also. We also once again thank all of you and welcome all of you in this program, to this Bible study. So for the blessing of the message, we request Evangelist George Manasseh from Kovaipudur, Coimbatore, to bless the message with a prayer. Over to Evangelist George Manasseh in Kovaipudur, Coimbatore.
கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு முறை கூட உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, இவ்விதமாக கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் கூடி ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிக்கவும், ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும்படியாக இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களை ஒருமுகப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய வேத வசனத்தை வியாக்கியானிக்க இருக்கிற அருமை சகோதரன் பால் இம்மானுவேல் அவர்களை அன்பு கரங்களுக்குள்ளாக ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, நீர் நம்முடைய தாசனை எடுத்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வெளிச்சத்தை வசனத்திலிருந்து நீர் அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, செய்தி கொடுக்கிற தாசனையும் மொழிபெயர்க்கிற அருமையான மகனையும் கர்த்தாவே இந்த வேளையிலே நீர் பலப்படுத்த வேண்டுமாய், சக்திப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே நாங்கள் வேத வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல கர்த்தாவே, உம்முடைய வருகைக்கு எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தினவர்களாக, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆண்டவரே விழித்திருக்கக்கூடியவர்களாக இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆண்டவரே விதைக்கிற தாசனை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்த தெய்வதாசன்மார்களை ஆசீர்வதித்து கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்திலே திறந்த இருதயத்தோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கும் ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கும் உம்முடைய வெளிச்சத்திற்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இருதயத்தை திறந்து நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஜெபம் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அனைத்தையும் நீர் ஆட்கொண்டுள்ளோம். கர்த்தாவே, அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய ஆலோசனைகளை பலப்படுத்துகிறோம். கர்த்தாவே, ஜெபம் கேட்டமைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகத்துவம் எல்லாவற்றையும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Evangelist George Manase from Coimbatore. May God bless you abundantly for the prayer. Now we are going straight into the message. Over to Evangelist Paul Emmanuel from Sankaran Koil and Brother Surendran from Chennai. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Grace and peace to you through our Lord Jesus Christ and through God the Father. இந்த இரண்டாவது நாளின் மாலை நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். In the second day evening, I'm happy to be with you through this technology, through this internet with God's word. ஆண்டவருடைய சித்தத்தின்படி எதிர்காலத்தில் நடைபெறப் போகிற சம்பவங்களில் ஒன்றான 1000 வருட அரசாட்சி என்ற விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறோம். According to the will of God, we have started considering the important topic which is going to happen in the future, which is the millennial kingdom. எதிர்காலத்தில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை பற்றி பொதுவாகவே எஸ்கட்டாலஜி வருங்கால இறையியல் என்று சொல்லும்போது அது மகா சமுத்திரம் போல விரிந்து கிடக்கிற ஒரு விஷயமாகும். Generally, when we talk about the future things, which is the doctrine of, eschatology, it is like a big ocean with a lot of things in it. அதில் ஒரு சிறு பகுதி 1000 வருட அரசாட்சி. In that, this millennial kingdom is a small part of it. ஆனால் அதுவுமே படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சேர்த்து நாம் படிக்க தொடங்கினால் அதுவுமே ஒரு பெரிய விஷயம்தான். Even if we start studying the millennial kingdom with all those we are supposed to study, then this itself will be a big subject. இந்த 3 நாள் கூட்டங்களில் எனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் 1.5 மணி நேரம். In this 3 days meeting, the time which I am getting is actually 1.5 hours. காரணம் மொழிபெயர்ப்போடு சேர்ந்து. Because there is also a translation. மொழிபெயர்ப்பு இருக்கிறதினாலே. There is a translation, that is why. ஆகையினால இவ்வளவு நேரத்திற்குள்ளாக எந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமோ அவைகளை மட்டும் சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். Therefore, within this short period of time, I am just telling you the important things and then I am concluding my messages. நேற்றைய தினத்திலே 1000 வருட அரசாட்சியை பற்றி ஆரம்பமாக சிந்திக்க வேண்டிய பல விஷயங்களை நாம் சிந்தித்தோம். Yesterday, we considered the initial things that we need to talk about the millennial kingdom. சௌரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் அந்த ஆரம்பத்தில் குறிப்பிட்ட போது நேற்றைய தின நாம் சிந்தித்த செய்தியினுடைய சாராம்சத்தை ரத்தின சுருக்கமாக நினைப்பூட்டினார்.
Brother Santosh Johnson has already recalled the yesterday's message in a very short summary. அதிலே கடைசியாக நாம் சிந்தித்தது 1000 வருட அரசாட்சியினுடைய அரசாங்கத்தை பற்றி நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். அதிலே யாரெல்லாம் பங்கெடுப்பார்கள் என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி அந்த செய்தியை நிறைவு செய்தேன். The last thing we discussed yesterday was about the governance of the millennial kingdom, and we also considered who are all going to be a part of the government of millennial kingdom, and then I concluded the message yesterday. அதை பற்றி நாம் சிந்திக்கும் போது பல சந்தேகங்கள் குழப்பங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதால் அதோடு சம்பந்தப்பட்டு விளக்க வேண்டிய சில விஷயங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து அடுத்த பகுதிக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். When we talk about that, there are a lot of chances for you to get into a lot of doubts and concerns. So I just want to clarify all those things, and then let me move on to the next topic. 1000 வருட அரசாட்சியினுடைய அரசாங்கத்தை பற்றி நமக்கு அறிய தருகிற வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரையுள்ள வசனங்கள் என்று நேற்று நான் உங்களுக்கு குறிப்பிட்டேன். Yesterday I mentioned to you that the passage which is talking about the millennial kingdom in the New Testament is Revelation chapter 20 verses 4 to 6. அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய 3 விதமான கூட்டங்களை பற்றி நாம் பார்த்தோம். There we saw the Lord Jesus Christ, and along with him 3 groups of people are reigning in the millennial kingdom. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்று சொல்வதனால் பிரதானமான ஆட்சியாளர் அல்லது ராஜாதி ராஜா ஆண்டவராக இருப்பார் என்பது நமக்கு தெளிவாய் தெரிகிறது. Here we read that they lived, they were resurrected and reigned with Christ 1000 years, so that we understand Christ is going to be the main ruler of the millennial kingdom. ஆண்டவர் ராஜரீகம் பண்ண போகிறார், அவர் ராஜ்யத்தை நிறுவ போகிறார் என்பதை பற்றி சொல்லுகிற ஏராளமான வசனங்கள் இருக்கிறபடியினாலே நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது தெரிந்த விஷயம். There are numerous verses that is clearly mentioning that our Lord is the ruler and he is going to establish a government here. So I'm not getting into all those details. ஆனால் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த 3 விதமான கூட்டத்தினரை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு தெளிவுபடுத்துவது நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். But I think it's better for me to clarify the 3 groups of people that those who are going to reign along with Lord Jesus Christ. அதிலே நான் பார்க்கும்போது முதலாவதாக ஏற்கனவே உயிர்த்தெழுந்து ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்று சிங்காசனங்களில் உட்கார்ந்திருக்கிற ஒரு கூட்டத்தை நாம் பார்த்தோம். There we already saw about a group of people who are already been resurrected, and then they are sitting in the throne and they are ruling with Christ. அது வெளிப்படுத்தல் 20:4 ஆரம்ப பகுதியிலே அந்த கூட்டத்தினரை குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about that group of people in the beginning part of the verse 4 of Revelation. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Here we read, and I saw the thrones and they sat upon them, and judgment was given unto them. இவர்கள் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் என்பதை நேற்றைய தினம் நான் உங்களுக்கு நினைப்பூட்டினேன். Yesterday I mentioned to you that these are the people who are the New Testament saints. 1000 வருட அரசாட்சி துவங்குவதற்கு முன் நடைபெற போகிற மகா உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிற திருச்சபை புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய அங்கத்தினர்கள் தான் இந்த கூட்டத்தினர். The great tribulation will happen before even the establishment of the millennial kingdom, and even before the tribulation time, the New Testament church will be taken in rapture, and these are the believers of the New Testament, in the New Testament time, who are going to rule this millennial kingdom. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் தானியேலின் 70 வாரமாகிய உபத்திரவ காலத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை குறித்து தொடர்பை குறித்து விவிலிய அறிஞர்கள் மத்தியில் பல்வேறு விதமான கருத்துக்கள் நடைமுறையில் இருக்கின்றன. There are a lot of opinions among the Bible scholars about the 70th week of Daniel and the New Testament saints. உபத்திரவ காலத்திற்கு முன்பு சபை எடுத்துக்கொள்ளப்படுமா அல்லது உபத்திரவ கால முடிவிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுமா, உபத்திரவ காலத்தின் மத்தியில் சபை எடுத்துக்கொள்ளப்படுமா என்றெல்லாம் அதை குறித்து விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. There are lots of debates going on about like whether the church will be taken before the tribulation or during the tribulation or after the tribulation. ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே உபத்திரவ காலத்திற்கு முன்பு திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை ஆணித்தரமாக நம்பக்கூடியதாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையுடனேயே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
But based on the biblical teaching, we can firmly believe that church will be taken before the tribulation time. With that hope, I am speaking to you right now. நீங்களும் அந்த விதமான நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பதினாலே அவைகளை பற்றி நாம் அதிகமாக பேச வேண்டியது இருக்காது என்று எண்ணுகிறேன். I hope you are also subscribing to the same view, so I don't want to explain into all those things in detail. அதற்கப்புறமாக இரண்டாவது கூட்டத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் என்ற ஒரு கூட்டத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். And then we are reading about a second group where it says, and I saw the souls of them that were beheaded for the witness of Jesus and for the word of God. இவர்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We need to understand that these people are the Old Testament saints. பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள்னு சொல்லும் போது தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்பது சரிதான். ஆனால் இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்பது எப்படி பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பொருந்தும் என்ற ஒரு கேள்வி எழும். You may be having a question right now where it says that were beheaded for the witness of Jesus and for the word of God. For the word of God, that's understandable. You can accept that. But how come the Old Testament saints were beheaded for the witness of Jesus? இதற்கு அதிக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நினைப்பூட்டினால் அதுவே இதற்கு போதுமான பதிலாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். I think I don't need to explain this in detail. I just want to point out to you a Bible verse and then you can understand by yourself. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்திலே விசுவாச வீரர்களின் பட்டியலை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆபேல் முதல் அந்த விசுவாச வீரர்களின் பட்டியலை சொல்லிக் கொண்டு வரும்போது மோசேயை பற்றி அதில் குறிப்பிட்டிருக்கிறதை நாம் காண முடியும். In Hebrews chapter 11, we are reading about the heroes of faith. A great list is given from Abel. And when it comes down to Moses, there is a specific verse we need to take note of. அவரை குறித்து நாம் வாசிக்கும் போது 25, 26 வசனங்களிலே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here we read about Moses in verse 26, esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had respect unto the recompense of the reward. அப்போ மோசே கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். So Moses considered the reproach of Christ to be an esteeming thing. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அனுபவித்த ஒரு விசுவாச வீரனுடைய பாடுகள் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தை என்று குறிப்பிடக்கூடுமானால் தேவ வசனத்து நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லுவதும் பொருந்தும் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். See, when we are talking about an Old Testament saint, if we can say that he was esteeming the reproach of Christ, then it is even more suitable for us to say in Revelation chapter 20 verse 4 that the Old Testament saints were also beheaded for the witness of Jesus Christ. இவர்கள் இரத்த சாட்சியாக மரித்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வேத பகுதியை வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். In Revelation chapter 6 we can also read that these people were martyrs for Christ. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது when we read in Revelation chapter 6 அதனுடைய முதல் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிற வேளையிலே ஆட்டுக்குட்டியானவர் ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்தில் பிதாவினுடைய கையிலிருந்து வாங்கப்பட்ட 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட அந்த புஸ்தகத்தினுடைய முத்திரை ஒவ்வொன்றாக உடைக்க ஆரம்பிக்கிறார். Here we read about the Lamb of God who is breaking the seals one by one which he received from the hand of God, the 7 seals which he is breaking. அதிலே முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்படும் போது வெவ்வேறு நிறங்கள் உள்ளதான குதிரைகள் புறப்பட்டு வருவதாக நாம் பார்க்கிறோம். We see that when the first 4 seals were broken, horses from different colors are emerging out of it. ஆனால் 5வது முத்திரை உடைக்கப்படுவதை பற்றி 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வேறொரு நிறத்தில் உள்ள குதிரை புறப்பட்டு வந்ததாக சொல்லப்படவில்லை. From chapter 6 verses 9 to 11 we read about the 5th seal being broken, and there we are reading not about a different color of horse emerging out of it. அதற்கு மாறாக அந்த முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்படும் போது சொல்லப்படுகிற குதிரைகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு காட்சியை அங்கே யோவான் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். Rather than apart from the horses, now John is seeing a totally a different picture when the 5th seal was broken. அப்ப அதிலிருந்து ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகிறது. முதல் 4 முத்திரைகள் உடைக்கப்படுவது உபத்திரவ காலத்தினுடைய முதல் 3.5 ஆண்டு கால நிகழ்வுகளாக இருக்கின்றன.
From there, we can understand that the first 4 seals were referring to the first 3.5 years of the tribulation period. ஆனால் ஐந்தாம் முத்திரை உடைக்கப்படுவது இரண்டாவது 3.5 ஆண்டினுடைய துவக்கத்தில் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And when the 5th seal is being broken, from that point onwards, the second part of the tribulation, the second 3.5 years are starting now. அந்தி கிறிஸ்து வரும் பொழுது முதல் 3.5 ஆண்டுகள் மத ரீதியான எந்த விதமான அடக்குமுறைகளையும் அவன் செய்ய மாட்டான். When Antichrist comes, in the first 3.5 years, he will not impose any religious laws there. உலக நாடுகளை அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர அரசியல் ரீதியான நடவடிக்கைகளும் அடக்குமுறைகளும் தான் செய்வானே தவிர மத ரீதியான எந்த அடக்குமுறைகளையும் அந்த காலகட்டத்தில் அவன் மேற்கொள்ள மாட்டான். To bring all the world nations under his control, he will be doing a lot of political things, but he'll not be doing any religious things in the first 3.5 years. அப்படியா? ஆகவே இந்த ஐந்தாம் முத்திரை உடைக்கப்படும் போது பலிபீடத்தின் கீழ் கொல்லப்பட்டவர்களாக கண்ட அந்த ஆத்துமாக்கள் உபத்திரவ காலத்தில் மரித்த பரிசுத்தவான்கள் என்று எண்ண முடியாது. So when the 5th seal was broken, we read about a bunch of people who have died at that time. So we cannot consider these people as the saints who have died during the tribulation time. அப்படியானால் அவர்கள் யாராக இருக்க வேண்டும்? Then whom these people are supposed to be? அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். அவர்கள் 9ஆம் வசனத்திலே தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன் என்று சொல்வதனாலே அவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள் என்பது தெளிவாகிறது. So here we read, I saw under the altar of the souls of them that were slain for the word of God and for the testimony which they held. Here it is written in past tense, so we understand that they are already died, already they are slain. 10வது வசனத்திற்கு வரும்போது தங்களை கொலை செய்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்காமல் எதுவரைக்கும் நீர் மௌனமாய் இருப்பீர் என்று சொல்லி நீண்ட காலம் காத்திருப்பதாக அவர்கள் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். In verse 10 we read them saying, O Lord, holy and true, dost not thou judge and avenge our blood on them that dwell on the earth? எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று சொல்வதனாலே நீண்ட காலம் காத்திருக்கிறவர்கள் என்பது அர்த்தம் வருகிறது. See, they are saying, how long are you not going to judge them and avenge them? From this point of view, we can understand that they have been waiting for a long period of time. எனவே இவர்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மரித்த பரிசுத்தவான்கள் ஆக இருக்க வேண்டும் என்பது நமக்கு தெளிவாகிறது. So we can clearly understand that these people should be the Old Testament saints who are dead. அதே நேரத்தில் அவர்கள் தங்களை கொலை செய்தவர்களை பழிவாங்குவதற்காக கூப்பிடும் போது முறையிடும் போது At the same time, when they are calling the Lord for judging and avenging the people who have slain them, அவர்களை பற்றி அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வேளையில் உங்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று வாசிக்கிறோம். And here we read that it was said unto them that they should rest yet for a little season until their fellow servants also and their brethren that should be killed as they were should be fulfilled. அப்போ தங்களை போல கொலை செய்யப்பட போகிற இன்னொரு கூட்டத்தினரை பற்றி சொல்லி இருக்கிறது அல்லவா, அவர்கள்தான் உபத்திரவ காலத்தில் கொல்லப்பட போகிற பரிசுத்தவான்கள். Here we read about another group of people that should be killed as they were. These are the saints who are going to be killed during the tribulation time. அப்போ ஏற்கனவே கொல்லப்பட்ட பலிபீடத்தின் கீழ் காண்கின்ற ஆத்துமாக்கள் அவர்கள் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். அவர்களை குறித்து தான் 20ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே இரண்டாவது கூட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. So the souls who are already killed or under the altar are the Old Testament saints, and that is what it is recorded about them in chapter 20 verse 4. இவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள் 1000 வருட அரசாட்சியிலே ஆட்சி செய்வதற்காக. These people will raise from dead and they will come to reign in the millennial kingdom. இவர்கள் எப்போது உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்று சொன்னால், when these people are going to come back to life, ஆண்டவருடைய ரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற சந்தர்ப்பத்தில் இவர்கள் வரமாட்டார்கள். when the rapture of the church happens, when the Lord comes in secret, at this time they will not resurrect. ரகசிய வருகையிலே நடுவான வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் மட்டும்தான். In the secret coming, in the rapture, only the New Testament saints will be caught up. அதற்கு மிகச்சிறந்த ஆதாரம் 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரத்திலே அந்த 16 முதல் 18 வரையுள்ள பகுதியில் சொல்லும்போது
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The best evidence for this is recorded in 1 Thessalonians chapter 4 verses 16 to 18. There we clearly read, those who have died in Christ will rise again first. பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள் கிறிஸ்துவின் ஆவியானவர் இருந்தார் என்பது உண்மைதான். It is true that the Spirit of Christ was there inside the Old Testament saints as well. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் என்ற அந்த ஒரு பொசிஷன் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. But the Old Testament saints did not have the position of being in Christ like the New Testament saints. அது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு மட்டும் உரிய சிறப்பான பதவியாக இருக்கிறது. This special position was given only to the New Testament saints. அது பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தினாலே கிடைத்திருக்கக்கூடிய ஸ்லாக்கியமாகும். This privilege was given to them because of the baptism of the Holy Spirit for the New Testament saints. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் நாம் இதை பார்க்கலாம். We can see this in 1 Corinthians chapter 12 and verse 12 and 13. எனவே சபையினுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலின் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதிலிருந்து அது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் தான் என்பது மிக தெளிவாகிறது. So in the rapture of the church, only those who are in Christ are going to be taken up. So it is very clear that that is referring to the New Testament saints. அது மட்டுமல்ல, தானியேல் 12ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தின் கடைசி வசனத்திற்கு வரும்போது, நீயோ தானியேலே நீயோ வென்றால் போய் இளைப்பாறிக் கொண்டிருந்து நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வீதத்திற்காக எழுந்திருப்பாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். Not only that, in Daniel chapter 12, the last verse, we also read, God is telling to Daniel, you will be resting until the last day and then you will come back to life. அப்படியானால் இப்போது நீ மரணம் அடையலாம், இனி நாட்களின் முடிவில் உன்னுடைய பிரதிபலனை பெறுவதற்காக நீ எழும்பி வருவாய் என்று அவர் உயிர்த்தெழுந்து வருவதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. So that means now you can go and rest, you can be at rest now, and then during the last days you can come back to life to get your rewards. அந்த நாட்களின் முடிவில் என்று சொல்லுவது எந்த நாட்கள்? End of the days, what is this referring to? தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நன்றாக படித்தவர்களுக்கு தெரியும். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற 70 வாரங்களின் வரிசையில் 70வது வாரத்தின் முடிவில் நீ எழும்பி வருவாய் என்று பொருளாகும். So those who have read the book of Daniel can understand this clearly. In chapter 9, when he is talking about the 70 weeks of Daniel, in the end of the 70th week, he is saying that Daniel will come back to life. அப்படியானால் தானியேல் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான ஆனதினாலே தானியேலுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டு கால எல்லா பரிசுத்தவான்களுக்கும் பொருந்தும். ஆகையினால் தானியேலினுடைய 70வது வாரத்தின் கடைசியில் உபத்திரவ காலத்தின் முடிவில் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் வருவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். So since Daniel is also an Old Testament saint, we can clearly conclude that this is applicable for all the Old Testament saints. So by the end of the 70th week of Daniel, during the end of the days, Daniel along with all the Old Testament saints will be resurrected. அப்ப உபத்திரவ காலத்தின் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டு கால சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எழும்பி வருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். 7 வருட இடைவெளி இருக்கிறது. So we need to understand that before the tribulation time, the New Testament saints are taken up, the church is being taken up in rapture, and by the end of the 7 years of tribulation, the Old Testament saints are coming back to life, and there is a 7 years time period in between these two events. அவர்களும் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருடம் அரசாட்சி செய்கிறார்கள். These people are also coming back to life to reign with Christ in the millennial kingdom. அடுத்ததாவது சொல்லப்பட்டிருக்கிற கூட்டம் தான் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் என்று சொல்லி இருக்கிற இந்த கூட்டம் இவர்கள் உபத்திரவ கால பரிசுத்தவான்கள். Then we read about the third group of people who are the saints who are saved during the tribulation time. Here we read about them, which had not worshipped the beast, neither his image, neither had received his mark upon their foreheads or in their hands. இவர்களுடைய உயிர்த்தெழுதலும் தானியேலுடைய 70 வாரங்களில் 70வது வாரத்தினுடைய கடைசியில் நடைபெறும். These people, along with Daniel, will be risen back to life during the 70th week of Daniel, at the end of the 70th week. அப்போ பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலும் உபத்திரவ கால பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலும் சேர்ந்து நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So we need to understand the resurrection of the Old Testament saints and the resurrection of the tribulation saints. These two events will happen simultaneously at the last end of the days. அப்போ இதிலிருந்து தெரிகிறது 1000 வருட அரசாட்சியிலே ஆட்சியாளர்களாக இருப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆட்சியாளராக அல்லது அகில உலக ராஜாதி ராஜாவாக இருப்பார். அதற்கு கீழே
பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள், உபத்திரவ கால விசுவாசிகள் எல்லாரும் இந்த ஆட்சியிலே பங்கு பெறுவார்கள் என்பதை நாம் அறிகிறோம். So from this, we need to clearly understand that Christ is going to be the main ruler. He is going to be the King of Kings. And under him, the New Testament saints, the Old Testament saints, and also the tribulation saints will be forming the governance along with Lord Jesus Christ. இனி இதிலேயே நாம் கொஞ்சம் உள்ளே போகும்போது அதுல கொஞ்சம் வித்தியாசத்தை நாம் பார்க்க முடியும். And even in this thing, when we dig deeper, we can see the differences among this. புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் ஆட்சியாளர்களாக ஆண்டவரோடு கூட ஆளுகையில் பங்கெடுப்பார்கள் என்பது உண்மையானாலும், அப்போஸ்தலர்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பொசிஷன் அல்லது அந்த இடம் அது கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Even though we understand that New Testament saints are going to rule with Christ, the apostles are going to have a different position in the millennial kingdom. அதாவது அவர்கள் பலஸ்தீனா தேசத்தின் மேல் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். These people are going to rule, especially the city of Palestine. அவர்களுடைய சொந்த தேசத்தில் சொந்த ஜனங்களை அவர்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். They are going to rule in their own place, their own people. இதை எப்படி சொல்லுகிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். You may be asking me, how are you telling this thing? அதற்கு நான் கொஞ்சம் வசனத்திலிருந்து ஆதாரம் காட்டுகிறேன், அதை கொஞ்சம் கவனியுங்கள். I'm just going to point out a few verses. Please listen to that. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம், Matthew's Gospel, chapter 19. அதனுடைய 27வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது இவ்வாறாக காண்கிறோம். Matthew's Gospel, chapter 19, verse 27 onwards. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். Here we read, then answered Peter and said unto him, behold, we have forsaken all and followed thee. What shall we have therefore? And Jesus said unto him, verily I say unto you, that ye which have followed me, in the regeneration when the Son of Man shall sit in the throne of his glory, ye also shall sit upon 12 thrones, judging the 12 tribes of Israel. அப்போ நீங்கள் அப்போஸ்தலர்கள், நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து வீற்றிருந்து 12 கோத்திரங்களின் மேல் கோத்திரங்களை நீங்கள் நியாய விசாரிப்பீர்கள் அல்லது ஆளுகை செய்வீர்கள் என்று இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலே அப்போஸ்தலர்கள் ஆட்சி செய்வது பாலஸ்தீன தேசத்தை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். Here we read about the 12 apostles going to be seated on the 12 thrones to judge the 12 tribes. So we can understand that these apostles are going to judge the nation of Palestine. இதை உறுதிப்படுத்துகிற இன்னொரு வேத பகுதியையும் நாம் பார்க்கலாம். To reconfirm this, I'm going to point out another biblical passage. லூக்கா 22ஆம் அதிகாரம், Luke chapter 22, 28 முதல் 30 வரையுள்ள வசனங்கள். verses 28 to 30. அதிலேயும் அந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கான காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். The same idea is also referred here, and the reasons are also given here. இப்படி சொல்லுகிறார் 28 மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனபானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Here it is clearly mentioned, ye that are they which have continued with me in my temptations, and I appoint unto you a kingdom, as my Father has appointed unto me. And you may eat and drink at my table in my kingdom, and sit on the thrones judging the 12 tribes of Israel. அப்போ இதிலிருந்து தெரிகிறது, புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் என்ற அந்த பட்டியலுக்குள் அப்போஸ்தலர்கள் உட்பட்டிருந்தாலும் அவர்கள் ஆட்சி செய்வது 12 சிங்காசனங்களில் அமர்ந்து 12 கோத்திரங்களை ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்வதனால் அவர்கள்
இஸ்ரேல் தேசத்தை, பாலஸ்தீன தேசத்தை அவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. Here we can understand, even though the apostles are coming under the wings of the New Testament saints, but they have a special position. They are going to be seated on the 12 thrones and they are going to judge the 12 tribes. So we can clearly understand that they are going to rule over the nation of Israel and Palestine. இனி அப்போஸ்தலர்கள் தவிர ஏனைய விசுவாசிகள், ஏனைய புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை அங்கத்தினர்கள் எல்லாம் அவர்களும் 1000 வருட அரசாட்சியிலே பங்கெடுப்பார்கள். அவர்கள் இந்த பரந்து விரிந்த பூமியில் ஆண்டவர் அவர்களை நியமிக்கின்ற இடங்களில் ஆட்சியாளர்களாக இருப்பார்கள். So apart from the apostles, the other New Testament saints, the remaining saints are also going to be a part of the governance. So the earth is going to be vast and broad and they will be ruling different parts accordingly. இதை குறித்து பழைய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்க தரிசனம் சூசகமாக சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். A very subtle prophecy was told about this in the Old Testament. சங்கீத புஸ்தகத்திலே சில சங்கீதங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன சங்கீதங்களாக இருக்கிறபடியினால் அவைகளை மெசியானிக் சாம்ஸ் என்று நாம் அழைப்போம். அது உங்களுக்கு தெரிந்திருக்கும். In the book of Psalms, some psalms are called as messianic psalms because they are about the prophecy of Lord Jesus Christ. சங்கீதம் 2, 8, 16, 22, 24, 40, 45 அப்படியே 118ஆம் சங்கீதம் வரை பல சங்கீதங்கள் மேசியா சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. Psalm 2, 4, 8, 16 and 24 and lot of other psalms until Psalm 118, they are called as messianic psalms. அதிலே 45ஆம் சங்கீதத்தை பாருங்கள். When we look into Psalm 45, 45ஆம் சங்கீதமும் மேசியா சங்கீதம் என்று நாம் சொல்லுகிறோம். ஏனெனில் 45ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற 6, 7 வசனங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பில் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். Psalm 45 is also referred as the messianic psalm because the verse 6 and 7 is parallel to the biblical passage in Hebrews chapter 11. அப்போ அதிலே அந்த 45ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் வரும் பாருங்கள். 16வது வசனம். In Psalm chapter 45 verse 16, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். instead of thy father shall be thy children, whom thou mayest make princes in all the earth. உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர். Instead of thy father shall be thy children, whom thou mayest make princes in all the earth. இது மேசியா சங்கீதம் அல்லவா? This is a messianic psalm, isn't it? அப்ப அவர் அதிலே சொல்லப்படுகிறது உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள். Here it is mentioned, instead of thy fathers shall be thy children. இந்த உமது பிதாக்கள் என்று சொல்வது யார்? Who is this thy fathers referring to? சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நாம் தைரியமாக சொல்ல முடியும். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் ராஜ பரம்பரையில் ஆண்டவர் வருகிறாரே, அந்த முற்பிதாக்கள். Without any doubt, we can see that in Matthew chapter 7, Lord Jesus Christ is coming in a royal lineage. These fathers, அந்த ராஜாக்களை குறிக்கிறது. it is referring to those kings. அப்போ அவர்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், Instead of thy father shall be thy children, ஆட்சி செய்வார்கள், அவர்களை நீர் பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. whom you mayest make princes in all the earth. இது புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை குறிக்கிறது. This is referring to the New Testament saints. அப்ப அதிலே அப்போஸ்தலர்கள் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கும்போது ஏனைய விசுவாசிகள் பூமி முழுவதும் ஆட்சியாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம். So here we understand that apostles are going to be ruling Palestine and Israel, and the remaining believers will be ruling all the other parts of the earth. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்தில் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, In Revelation chapter 2, when we read from verses 26 to 28, அது தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி. Lord is giving a message to the church at Thyatira. ஒவ்வொரு சபைக்கும் செய்தி கொடுக்கும் போது இறுதியிலே ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கான வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுவதை நீங்கள் பார்க்கலாம்.
whenever the message is given to the respective churches, at the end we read about a promise that is given to the overcomer. அதிலே இந்த தியத்தீரா சபைக்கும் செய்தி கொடுக்கும்போது ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகின்றன. When the message was given to the Thyatira church, even then the overcomers promise was given to them. அதை 27, 26, 27, 28 நாம் பார்க்கலாம். That we can read from verses 26 to 28 onwards. ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். And he that overcometh and keepeth my works unto the end, to him will I give power over the nations. அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். And he shall rule them with a rod of iron, as the vessels of a potter shall they be broken to shivers, even as I received of my father. இவ்வாறாக அப்போஸ்தலர்கள் பலஸ்தீனா தேசத்தையும் ஏனைய புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் பூமி முழுவதும் ஆண்டவரோடு கூட இணைந்து ஆட்சி செய்கிறவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் அறிகிறோம். Accordingly, we can clearly understand that apostles are going to be ruling the nation of Palestine, and the remaining believers are going to rule the different parts of the earth. அடுத்து இந்த ஆட்சியிலே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களும் பங்கு பெறுவார்கள் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். We also considered that the Old Testament saints are also going to be a part of this governance. அவர்களும் ஆட்சியிலே பங்கு பெறுவார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. So there is a question now arises that are they also going to rule? நாம் ஆளுகை செய்வோம், சரிதான், நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். We are going to rule, that's okay. God has already made us as kings and priests. அவர்களும் நம்மோடு கூட ஆளுகை செய்வார்களா? Are they also going to rule along with us? ஆம், ஆளுகை செய்வார்கள். Yes, they are also going to share the ruling. 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. Revelation chapter 20 verse 4 confirms that. மேலும் சில வசனங்களை சொல்லுகிறேன். I'm also going to mention few more verses. தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாட்களின் முடிவில் உன் சுதந்திர வீதத்துக்காய் எழுந்திருப்பாய் என்று சொல்வதிலிருந்து அவருடைய ஒரு சுதந்திரம் என்ற ஒன்று இருக்கிறது என்பது தெரிகிறது. In Daniel chapter 12, in the last part, we also read about Daniel that he will be risen for getting his own reward. From that, we can understand that he is also having a reward. தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கும் அங்கே பிரதிபலன் இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக அறிகிறோம். In Daniel chapter 12 verse 3 we read, the wise leader shall shine like the bright vault of heaven, and those who have guided the people in the truth path will be like stars forever and ever. So we can understand that they are also having a part of ruling here. எபிரேயர் 11:26 மோசே இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 11 verse 26 we read that the Moses was looking forward to the reward that is going to come. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஏசாயா எதிர்காலத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலனை பற்றி பூரண அறிவுடையவராக இருந்தார் என்று அதை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். In Isaiah chapter 49 verse 4 we read that Isaiah was looking forward to the reward that is coming in future, and he was fully aware of that. சங்கீதம் 19:11 தாவீது தன்னுடைய பிரதிபலனை குறித்து நம்பிக்கை உடையவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காணலாம். In Psalm chapter 19 verse 11 we can read that David was looking forward and he was aware of the future reward that he is going to get. அப்படியானால் இவர்களுக்கு எதிர்காலத்தில் பிரதிபலன்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதிலே ஆட்சியும் இருக்குமா, ஆட்சி உரிமையும் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. So when we understand that these all people of the Old Testament are going to get a reward in future, in this thing, is ruling also a part of it? இருக்கும். Yes, it is going to be a part of it. புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளான நமக்கு பிரதிபலன்கள் வைக்கப்பட்டிருப்பதில் ஆளுகையும் உட்படுமானால், if the New Testament saints are going to get the ruling as one of the component of the reward, உபத்திரவ காலத்திலே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து மரிக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குமானால், for the tribulation saints who have lived for the Lord and died as martyrs during the tribulation time, if they are going to have a component of ruling in their reward, பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கும் ஆட்சியிலே பங்கிருக்கிறது என்பதை நாம் அறியலாம்.
we can understand that the Old Testament saints will also have a component of ruling in their rewards. இனி இதோடு கூட உபத்திரவகால பரிசுத்தவான்களும் ஆளுகை செய்வார்கள். So from here we can understand the tribulation saints are also going to rule. இனி இதுல இன்னொரு விஷயத்தையும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். Here I want to bring to your notice another important thing. 1000 வருட அரசாட்சியிலே தாவீதுக்கென்று ஒரு தனி இடம் இருக்கும். In the millennial kingdom, David is going to have a special place. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. Bible is saying so. அப்படியானால் அதை பற்றி சொல்லக்கூடிய வேத பகுதிகளை கொஞ்சம் பார்க்கலாம். So let's look into some of the biblical passages which is talking about that. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் In the prophecy book of Jeremiah, அதனுடைய 30ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை பார்ப்போம். verse 30 and chapter 30 verse 9. எஸ், எரேமியா 30:9. Book of Jeremiah chapter 30 verse 9. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். Here we can notice that it says that they will serve the Lord their God and David their king, whom I shall raise up for them. நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். David their king, whom I shall raise up for them. அப்போ ஆண்டவர் வருங்காலத்தில் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்துவார் என்றும் ஜனங்கள் அவரை சேவிப்பார்கள் என்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. So here it is clearly mentioned that God is going to make David as a king in future and these people are going to be under him. ஏனென்றால் தாவீதனுடைய காலத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு பின் வாழ்ந்தவர் எரேமியா தீர்க்கதரிசி. Because after many centuries after David lived, that is when the Jeremiah was living. இனி இன்னொரு வேத பகுதியை பார்ப்போம். Let's also look into another biblical passage. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம், The book of Ezekiel chapter 37. அதனுடைய 23வது வசனத்திலிருந்து, எப்படி 21வது வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும், எனினும் கொஞ்சம் நேரத்தை மிச்சம் பண்ணலாமே என்பதற்கு 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். We actually need to read from verse 21, but for the interest of time, let's read from verse 23. அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்து நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காணலாம். From verse 23 we read, they will never again be defiled with idols, their loathsome ways and all their acts of disloyalty. I shall save them from all their sinful backsliding and purify them. Thus they will be my people and I shall be their God. My servant David will be king over them. They will all have one shepherd. They will conform to my laws and my statutes and observe them faithfully. They will live in the land which I gave to my servant Jacob, the land where your forefathers lived. They and their descendants will live there forever, and my servant David is to be their prince forever. இதே எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை மீண்டும் பார்ப்போம். The same book of Ezekiel, if we go to chapter 34, 23 and 24, verses 23 and 24. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்று வாசிக்கிறோம். Here we read, I shall set over them one shepherd to take care of them, my servant David. He will care for them and be their shepherd. I, the Lord, shall be their God,
and my servant David will be prince among them. இன்னொரு வேத பகுதியை கூட வாசிப்போம். Let's also read another ஓசியாவினுடைய passage. புத்தகம், ஓசியா Book of Hosea, 3ஆம் அதிகாரம், chapter 3, அதனுடைய 4-5 வசனங்கள். verse 4 and 5. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபீம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காணலாம். So the Israelites will live for a long time without king or leader, without sacrifice or sacred pillar, without ephod or teraphim. After that, they will again seek the Lord their God and David their king, and turn with reference to the Lord and seek his bounty for the days to come. அப்போ இதிலிருந்து தெரிகிறது, வருங்காலத்தில் கர்த்தர் பூமியிலே ஸ்தாபிக்க போகிற ராஜ்யத்தில் அந்த அரசாங்கத்தில் தாவீதுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை இந்த பகுதிகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. So all these biblical passages makes it very clear for us that in the future kingdom which God is going to establish, David is going to have a special role in ruling these people. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு வித்தியாசமான கருத்தை சொல்லுவார்கள். But Bible scholars also give different opinions for this thing. அதிலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த இடத்திலே தாவீது என்று சொல்லி இருப்பது தாவீது என்ற புனைப்பெயரில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது என்று கூறுவார்கள். But biblical scholars interpret in such a way that the word David here mentioned in the Old Testament verses are actually referring to Lord Jesus Christ. ஆனால் தெளிவில்லாத ஒரு விஷயத்திற்காக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற வேத பகுதியை மாற்றவோ புரட்டவோ முடியாது. But for something that is unclear, we cannot change or twist the biblical passage, which is very clear and straightforward. நீங்கள் வேத புஸ்தகத்தை கவனமாக பார்த்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதோடு சம்பந்தப்படுத்தி பல பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஆனால் ஒரு இடத்திலேயாவது தாவீது என்று இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். When we read the biblical passages or throughout the Bible, we can very clearly understand that a lot of places Lord Jesus Christ has been compared with David with different names, but nowhere in the Bible it is mentioned that David is referring to Lord Jesus Christ. எங்கேயும் சொல்லவில்லை. Nowhere in the Bible it is referring to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று சொல்லி இருக்கிறது. Lord Jesus Christ has been referred as the son of David. ஏராளமான வசனங்கள் உங்களுக்கும் தெரியும், அதனால நான் அதை சொல்ல விரும்பவில்லை. There are lots of verses you also know, so I'm not going to point out to all of them. தாவீதின் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது. It's also mentioned as the Lord of David. மத்தேயு 22:41-45. Matthew chapter 22, 41 to 45. தாவீதின் சந்ததி என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. It's also mentioned that he is from the generation of David. ரோமர் 1:5, Romans chapter 1 verse 5. 2 தீமோத்தேயு 2:8. 2 Timothy chapter 2 verse 8. தாவீதின் வேர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். He is also been called as the root of David. வெளிப்படுத்தல் 5:5. Revelation chapter 5 verse 5. தாவீதின் வேரும் சந்ததியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார். He is also been mentioned as the root and the generation of David. வெளிப்படுத்தல் 22:16. Revelation chapter 22 verse 16. இப்படியெல்லாம் சொல்லி இருக்க, when all these things are mentioned like this, மருந்துக்கு கூட ஒரு இடத்திலாவது அவரை தாவீது என்று குறிப்பிடவில்லை. not even in a casual way it has been mentioned as he's David. அப்படியானால் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது என்ற புனைப்பெயரில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறது என்று பொருள் எடுக்க முடியாது. நிஜமாகவே தாவீதை பற்றி தான் சொல்லி இருக்கிறது என்பது நமக்கு ரொம்ப தெளிவாய் புரிந்து கொள்ள முடிகிறது. So in all these places, whenever it is mentioned about David, we cannot interpret it as like it is another name for Lord Jesus Christ. So we need to take it in a literal sense that David is going to have an important role in the millennial kingdom. அப்படியானால் தாவீதனுடைய ஆட்சி அவர் எந்த நிலைமையில் இருக்கும், அவர் ஆளுகை செய்யக்கூடிய பகுதி எதுவாக இருக்கும் என்பதையும் கூட நாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். So from the Bible we can also understand in what position David is going to rule and which part of the world he is also going to rule. இப்போது நான் வாசித்த வசனங்களில் எல்லாமே, in all these passages that we have read now, தாவீதை பற்றி, ராஜாவாகிய தாவீதை பற்றி சொல்லுகின்ற எல்லா பகுதிகளிலும் இஸ்ரவேலரோடு சம்பந்தப்பட்டு, இஸ்ரவேல் தேசத்தோடு சம்பந்தப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை அந்த பகுதிகள் எல்லாவற்றிலையும் நான் பார்க்க முடிகிறது. In all these passages that we are reading, whenever we read about David, it is also referring to the people of Israel and the nation of Israel.
அப்படியானால் தாவீது உயிர்த்தெழுந்து வந்து அவர் இஸ்ரவேல் தேசத்தை அரசாட்சி செய்வார் என்பதை நாம் அறிய வேண்டும். So David will resurrect, he will come back to life and he will rule upon the nation of Israel. அப்படியானால் இந்த ஆட்சியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால், So how the structure of this governance is going to be? அகில உலகத்திற்கும் ராஜாதி ராஜாவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். Lord Jesus Christ is going to be the King of Kings of the whole world. அதை பற்றி நான் சொல்லும்போது ஆண்டவரை பற்றி இன்னும் சில வார்த்தைகள் கூட சொல்லிவிட்டு அடுத்த குறிப்பை சொல்லுவது நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். When I'm referring to this, I also want to tell few more words about Lord Jesus Christ and then I will move on. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4 விதங்களில் குமாரனாக அறியப்படுகிறார். Our Lord Jesus Christ is identified as a son in 4 types, in 4 perspectives. அந்த 4 விதமான நிலையில் அவர் குமாரனாக அறியப்படுவதினாலே 4 விதமான சுதந்திரவாளியாக இருக்கிறார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. Since he is being identified as a son in 4 different perspectives, he is also going to be the person in 4 different perspectives. அதில் முதலாவதாக தாவீதின் குமாரன். The first identity is he is the son of David. தாவீதின் குமாரன் என்ற முறையில் அவர் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய சுதந்திரவாளியாக இருக்கிறார். When we say that he is the son of David, it is referring to the point that he is going to sit on the throne of David and he is going to rule that. இதற்கு வேத வசனங்கள் மிக ஆதாரமாக இருக்கின்றன. There are plenty of Bible verses for pointing out this. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 7. அதனுடைய 12-13 வசனங்களிலே Verses இப்படியாக 12 and நாம் 13. வாசிக்க முடியும். Verses 12 and 13 we can read like this. உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது, இது தாவீதினிடத்தில் சொல்லப்படக்கூடியது, நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி நான் அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய விளாற்றினாலும் மனுப்புத்திரருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். Here we read that when your life ends and you rest with your forefathers, I shall set up one of your family, one of your own children to succeed you, and I shall establish his kingdom. It is he who has built a house in honor of my name, and I shall establish his royal throne for all time. I shall be a father to him, and he will be my son. When he does wrong, I shall punish him as any father might, and not spare the rod. இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருப்பது சாலமோனை குறித்து தானே சொல்லப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கும் போது நமக்கு தோன்றும். When we read this passage, we may generally think that it is referring to King Solomon. இது ஒரு அர்த்தத்தில் சாலமோனுக்கும் பொருந்தும். In one angle, in one perspective, it is also applicable to Solomon. ஆனால் அதே நேரத்தில் இது முழுமையாக சாலமோனுக்கு பொருந்தாது. But when we look at the big picture, it will not be fitting rightly for Solomon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும் இது. It is referring to our Lord Jesus Christ. ஏனென்றால் இங்கே நான் வாசிக்கிற நேரத்தில் உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இது சாலமோனுக்கு பொருந்தாது. And he is referring to one word that says that I shall establish his royal throne for all time. This is not applicable for Solomon. அது மட்டுமல்ல, 14ஆம் வசனத்தில் நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான் என்று சொல்லுகிற இந்த வேத பகுதி எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் 1ஆம் அதிகாரத்தில் இதே வசனத்தை மேற்கோள் காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும், கிறிஸ்துவோடு சம்பந்தப்படுத்தி. And verse 14 we read, I shall be a father to him and he will be my son. The same phrase is being used in Hebrews chapter 1 and it has been referring to Lord Jesus Christ. அதனுடைய 5வது வசனத்திலே in Hebrews chapter 1 verse 5, எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்று கேட்கப்பட்டிருக்கிறதை நாம் காணலாம். Here we can see, to which of the angels did God ever say, you are my son, today I have become your father, or again, I shall be his father and he will be my son. அப்போ தாவீதினுடைய சந்ததி என்ற முறையில் தாவீதினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய சுதந்திரவாளியாக இருக்கிறார்.
So our Lord Jesus Christ is coming in the generation of David, and he is being seated in the throne of David, and he is going to rule from there. இதை உறுதிப்படுத்துகிற வசனங்கள் மேலும் 1 நாளாகமம் 17:14, To reconfirm this, we can also look into 1 Chronicles chapter 14 verse 15, சங்கீதம் 89:3-4, Psalm 89 verses 3 and 4, புதிய ஏற்பாட்டிலே லூக்கா நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 31-33 வரையுள்ள வசனங்கள். in the New Testament, Luke's Gospel chapter 1 verses 33 to 37. லூக்கா சுவிசேஷத்திலே வாசிப்பது, காபிரியேல் தூதன் அன்னை மரியாளிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது, அவருடைய பிதாவாகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை காணலாம். Where in that particular passage, when Gabriel is speaking to Mary, he is telling very clearly that God the Father will give the throne of David to Lord Jesus Christ, and his royal rule will never have an end. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவது போலவே ஆபிரகாமின் குமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். Exactly like how Lord Jesus Christ has been referred as the son of David, he is also been referred as the son of Abraham. மத்தேயு 1:1, ஆதியாகமம் 12:1-3 வரை, Matthew Gospel chapter 1 verse 1, and ஆதியாகமம் Genesis 12:1-3, chapter 12 verses 1 to 3, கலாத்தியர் 3:6-22. Galatians chapter 3 verses 6 to 22. இந்த பகுதிகளில் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். In all these passages, we can see that our Lord Jesus Christ has been referred as the generation of Abraham or the son of Abraham. தாவீதின் குமாரன் என்ற நிலையில் தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்யக்கூடிய சுதந்திரவாளியாக அதிகாரம் உள்ளவராய் இருக்கிற ஆண்டவர் ஆபிரகாமின் குமாரன் என்ற முறையில் ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட முழு தேசத்திற்கும் சுதந்திரவாளியாக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். In the sense that when we say he is the son of David, he is going to rule the nation of Israel along with all the people. And when we say that he is from the generation of Abraham and son of Abraham, he is also going to take control of everything that is pertaining to Abraham. இனி மனுஷகுமாரன் என்ற முறையில் Now as a son of man, மனிதனுக்கு சுதந்திரமாக கொடுத்த பூமி முழுவதற்கும் அவர் ஆளுகை செய்யும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். he is having the authority to rule the whole world that has been given to the mankind. இனி அவர் தேவகுமாரன் என்றும் அழைக்கப்படுகிறார். He has also been called as the son of God. தேவகுமாரன் என்ற முறையில் As son of God, பரலோகங்கள், he is going to rule the heavens, பூலோகம், earth, அதாவது முழு பிரபஞ்சத்திற்கும் அவர் அதிகாரம் உள்ளவராக ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். he is going to have authority over the whole universe and the galaxy and everything. இந்த நிலையில் ஆண்டவர் ஆளுகை செய்யும் போது, When Lord is ruling in this kind of a position, உயிர்த்தெழுந்து வருகிற தாவீது இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆளுகை செய்வார். the David who is going to be resurrected will be having the reign over the people of Israel. அந்த ஆட்சி காலம் எப்படி இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். So you just imagine how that governance is going to be. இனி அவர் ஆண்டவருக்கு அடுத்த நிலையில் தாவீது இருப்பார். தாவீதிற்கு அடுத்து 12 கோத்திரங்களையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களாக அப்போஸ்தலர்கள் இருப்பார்கள். So the governance structure is going to be like this. Our Lord is going to be at the top, and David is going to come after the Lord, and under David the 12 apostles are going to rule. ஏனைய விசுவாசிகள், பழைய ஏற்பாட்டு கால ஏனைய பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகள், உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஏனைய பகுதிகளில் ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். And all the remaining believers, the Old Testament saints, the New Testament saints, the tribulation saints, everybody will be ruling different parts of the world in different times. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் எதிர்கால ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். So Lord has kept all these great blessings for us in future. வருங்காலத்திலே நாமெல்லாம் இப்படி ஆளுகை செய்ய போகிறோமா என்று நினைக்கும் போது நமக்கே மெய் சிலிர்க்கிறது. And we all get goosebumps when we think that we are going to rule the earth in future. பவுலப்போஸ்தலன் சொன்னார், நாம் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். Apostle Paul said that if we suffer with Christ, we will also rule with him. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாலும், even though King David has been anointed as a king, அரியணையில் அமருவதற்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது.
அந்த காலகட்டம் முழுவதும் பாடுகளினூடாக கடந்து போனார். It took a lot of time for him to sit on that throne, and all those times during that time he went through a lot of sufferings and persecutions. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டதினால் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையானாலும், And even now we have been redeemed by the blood of Christ, and we are already been made as positionally made as priests and kings. ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பது உண்மையானாலும், We have already been anointed as kings. ஆட்சி பொறுப்பில் அமருகிற வரை பாடுகளினூடாக கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது. But until we sit on that throne to be the ruler, we have to go through lots of sufferings. ஆத்தும மீட்பு அருமையானது என்று நாம் வாசிக்கிறோம். We read that the harvest of soul is amazing. நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம்மை பரலோகத்திற்குரியவர்களாக மாற்றியிருக்கிற அவருடைய கருணைக்கு நாம் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. We were going towards the hell, but he turned us apart, and then he has changed our path. ஆகவே நம்மை ரட்சித்த ஆண்டவருக்காக நாம் எத்தனை பாடுகளையும் எத்தனை பிறவி எடுத்து பாடுகள் அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் அது நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். So we can go through all the sufferings for the great God who has died for us and who has redeemed us like this. அதற்கு அவர் பிரதிபலன் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. And there is no need for him to give rewards for all that we are doing. ஏன்னா நாம் அவர் செய்த நன்மைக்காகவே அவருக்காக பாட அனுபவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். So we are already been indebted for suffering for the good things that he has done for us. ஆனாலும் நல்ல ஆண்டவர் நம்முடைய பாடுகளுக்காக நம்மை கனப்படுத்த காத்திருக்கிறார். But our good Lord is waiting for us to honor us for all the sufferings that we have undergone. அப்படியானால் நாம் ஆட்சி செய்கின்ற அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? So just imagine when we are going to rule in future, what kind of situation it is going to be. அக்காலத்தில் இயற்கை சூழல் எப்படி இருக்கும்? In that day, in those days, how the nature is going to be. அந்த காலகட்டத்தில் உயிரினங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? And in those days, how the lifestyle of all the creatures are going to be. தட்பவெட்ப கால மாறுபாடு எப்படி இருக்கும்? And how the temperature and weather is going to be. இனி அக்காலத்திலும் ரட்சிப்பு இருக்குமா இருக்காதா? Even in those days, are we going to experience salvation or not? 1000 வருட அரசாட்சியில் இருக்கக்கூடிய பிரஜைகள் யாரெல்லாமாக இருப்பார்கள்? Who are all going to be the people who are going to live in the millennial kingdom? இவைகளை எல்லாம் சிந்தித்து We are going to consider all these things. இவைகளை எல்லாம் அனுபவிக்க போகிற நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, And we are going to enjoy all these blessings in future. So what kind of life we should be living right now? I'm going to talk about that as well. நாளைய தின செய்தியை நிறைவு செய்வோம். And then we will conclude tomorrow's session. கிருபை உங்களோடு இருப்பதாக. Grace be with you. தம்பி சுரேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். Thank you. Praise be to God. And we request one thing from Kodambakam Christian Assembly to all of you, whether in this Bible study in Zoom or in any other Bible study in any other assembly, please write your assembly name place. That will be very good. If you are an evangelist, please write EVG or elder, ELDR in bracket, so that it will be easy to tell any important prayer, and other than that also to tell others also from that particular assembly to pray for the glory of the Lord God. So please take a note, whether in this Zoom Bible study or any other Zoom Bible study, please write the name of the assembly place. That will be best for all the organizers and understand from where you are coming for the glory of God. Now, we have seen some important aspects in the millennial kingdom. I don't know, the time going is so fast when Evangelist Paul Emmanuel takes. It is so wonderful. We thank everybody for having joined in, and especially today some points which we have gone through, the governance of millennial kingdom,
who all are part of it, New Testament saints, Old Testament saints, the tribulation saints, and all of them will receive reward and are part of the governance. David is going to have a special place in millennial kingdom, governance over Israel. Jesus Christ, the King of Kings for the whole world. 4 perspectives we have seen in that: son of David, the son of Abraham, and the son of man, and son of God. As the 4 perspectives, we have seen the different ways, and Lord will allow his son to rule the millennial kingdom. Now, we have seen the order of governance. First is the Lord Jesus Christ, then David, the apostles, then together with all the Old Testament saints, New Testament saints, and the tribulation saints. These teachings are so wonderful that we thank Evangelist Paul Emmanuel from Sankaran Koil so beautifully and so simply and easily taking this very tough topic of millennial kingdom, a part of eschatology, future events that is going to take place, and with a lot of biblical Bible references. We praise God for the dear servant from Sankaran Koil. May God use this mighty evangelist from that place, Paul Emmanuel, so that the name of the Lord would be glorified all the more. We thank you all for being with us once again, encouraging us, and in every way continuing to be a part of the ministry, I could say. And we really enjoyed your fellowship in various ways from the beginning, from May 11th, and all these days, evening after evening, every Bible study. Surely I believe God would have done much through your lives, through these verses and through these messages that's going on, so that you'll be a better Christian, a better life for the Lord, so that the name of the Lord would be glorified through your walk of life, through your living Christ. So thank each one of you once again for joining in, and especially God has led this evening time, Evangelist Paul Emmanuel, for leading the message, and we glorify God for that. Now also we thank Brother Surendran, my dear friend, for having translated the message from Tamil to English in so wonderful way. We praise God for everything. We glorify God for whatever He has done through these programs. Whenever I ask Him for a help, He is ready to offer, and more than that, He is very eager to help, more help. So thank God for everything. Now we are going to close this evening program. We also thank Brother Dasan Paul from Okiempet Christian Assembly for having also accepted our invitation and played the song. He's a good keyboardist. We praise God for all his talents. May God use him wherever he is, and so the name of the Lord would be glorified. So we are closing this evening Bible study with a prayer. We request, I have already committed to evangelist from Namakkal district, Ramasamy, to please close in with a prayer. Over to evangelist Ramasamy in Namakkal. Please close with a prayer. I have already told him in the evening, so I know many of you are there, but it's very difficult. So over to Brother Ramasamy in Namakkal district, Sedumangalam. கேக்குதுங்க. ஓகே. பரலோகத்திலே வாசமாக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபையின் ஐஸ்வரியத்தினாலே அருமையான அண்ணா பாளையமானவர்களே கர்த்தாவே, ஊழியக்கார கர்த்தாவே, நேற்று வல்லமையாக நீ பயன்படுத்தினீர். நாங்கள் ஜெபம் பண்ணோம். இப்படியாக இன்றைக்கும் கூட இந்த 1000 வருஷ அரசாட்சி குறித்து மிக அதிசயமாக அற்புதமாக வழிநடத்தி வந்த எல்லா கிருபைக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற கூட்டங்களே கர்த்தாவே வல்லமை நீ பயன்படுத்த வேண்டும். இப்படியாக கோட்டமாக அசம்பலைக்கு
கொடுத்த பிரதான கிருபை, வேறுபட கிருபை கொடுத்திருக்கிறீங்க. இந்த லாக்டவுன் காலங்களிலே எல்லா சபையில ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு அநேகரையோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அன்பு சந்தோஷ் அவர்களுக்கு நீங்க கொடுத்த வெளியேறுடைய கிருபிக்காக துதிக்கிறோம். அவரையும் கூடிய திருச்சபையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. இப்படியாக சுயேந்திரக்காக செபிக்கிறோம், தமிழ்ல சுயேந்திரக்காக செபிக்கிறோம். அவரையும் அவரை எடுக்கிற எல்லா பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நாளைக்கு நீங்க சுதந்திரம் எடுத்து பயன்படுத்த வேண்டும். தாசுக்காக செபிக்கிறோம், குடும்பமாக பாட்டு பாடும்படியாக மையப்படுத்தும்படியாக அவர்களுக்கு தாழ்ந்துக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் நீ எடுத்து பயன்படுத்த ஆசீர்வதியும். இந்த மீட்டில கலந்து கொண்ட அன்பு தேட ஊழியர்கள், விசுவாசிகள், பெரியவர்கள் யாவரையும் கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து கர்த்தா இப்படி கிருபையை கொடுத்தா துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு பெரிய கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்கு கோபாக்கி நியமத்தை எங்களுக்கு ஆண்டவரே கோபாக்கிலி தான் போக வேண்டும். ஆனாலும் கிருபை கொண்டு ரட்சிக்கப்படுது எங்களால் உண்டானதோட ஈவு. பிதாவே, உங்களுடைய ஒரே குமாரனை எங்களுக்கு சிலுவையில ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை மூலியமாக எங்களுக்கு பிரதான மீட்பை கொடுத்து அந்த நித்தியத்துகளை இழைப்பார்களை பிரவேசிக்க முடியாது எங்களுக்கு கொடுத்த மாபெரும் ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படி கொடுத்த நல்ல ஐக்கியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல ஏறெடுக்கிறோம் எங்கள் பரிசுத்த பரம் பிதாவே, ஆமென். May the love of God the Father, the grace of the Lord Jesus Christ, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all once again, especially Evangelist Paul Emmanuel from Sankarankoil, Brother Surendran from Chennai, and also Brother Dawson Paul and family from Okempet Christian Assembly, Chennai. And each one of you, may God be with you, and God willing, we shall meet tomorrow evening with the same topic and with the same speaker. Praise be to God.